வணக்கம். தமிழின் செய்திகள். கோவையில் நடந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் மிகவும் பாதுகாப்பான நகரம் என கருதப்பட்ட கோவையில் கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுள்ளதாகவும் பெண்களை பாதுகாப்பதாக கூறும் திராவிட மாடல் திமுக அரசின் தோல்வியை இச்சம்பவம் காட்டுவதாக குறிப்பிட்டார். மேலும் மாநிலத்தில் பெண்கள் மீதான பாலியல் சம்பவங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக காவல்துறை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் தற்பொழுது 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் தஞ்சம் அடைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக புகழ் பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு இலங்கை, பாகிஸ்தான், பர்மா, இந்தோனேஷியா, சைபீரியா, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து இறைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தரும். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள ஏரியில் தண்ணீர் உள்ளதால் தற்பொழுது 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தந்துள்ளது. இன்னும் இந்த மாதத்திற்குள் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோட்டில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் 10வது ஆண்டு விழா நடைபெற்றது. ஈரோட்டில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் 10வது ஆண்டு விழா நடந்தது. விழாவில் மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நீதியரசர் மணிக்குமார் கலந்து கொண்டு, மாணவர்கள் கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டும், அவ்வாறு தெரிந்து கொண்டால் நமது கடமை உரிமைகளில் தெளிவாக தெரியும் என்று கூறினார். விழாவில் கலெக்டர் கந்தசாமி, சங்கத்தின் தலைவர் பழனிவேலு, செயலாளர் மாரியப்பன், பொருளாளர் ராஜேந்திரன், ஓய்வு பெற்ற முன்னாள் இயக்குனர் அனைவரும் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டத்தை அமைச்சர் மற்றும் தருமபுரம் ஆதீன மடாதிபதி துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட தருமபுரம் ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சியார் சுவாமிகள் 60வது வயதை முன்னிட்டு மணி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு 10 நாட்கள் மாநாடு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகள் பங்கேற்கும் மாரத்தான் இன்று காலை நடைபெற்றது. போட்டிகளில் தருமபுரம் ஆதீன குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் கொடியசைத்து துவக்கினர். நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், ராஜ்குமார் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கலவை அருகே உள்ள மேலநெல்லி கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ இலந்தியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ளது மேல்நெல்லி கிராமம். இக்கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ இலந்தியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் கண்ணன், விநாயகமூர்த்தி, சத்தியமூர்த்தி, சொரையூர்குமார், அஜய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி வகுப்பு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி வகுப்பு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜான் மற்றும் வட்டாட்சியர் வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சேலம் வாழப்பாடி அருகே உள்ள வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நடிகர் கராத்தே ராஜா சுவாமி தரிசனம் செய்தார். சேலம் வாழப்பாடி அருகே உள்ள வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நடிகர் கராத்தே ராஜா சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், சேலம் ஈஸ்வரமூர்த்தி பாளையத்தில் ஸ்ரீவரம் தரும் வடபத்ரகாளியம்மன் பாதாள வராகியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தது மிகவும் மன அமைதி, சந்தோஷத்தை கொடுத்ததாக கூறினார். பின்னர் அவருக்கு ஸ்ரீவரம் தரும் வடபத்ரகாளியம்மன் கோயில் நிறுவனர் வெங்கட்ராஜ் சுவாமிஜி அவர்கள் நடிகர் கராத்தே ராஜா அவர்களை வரவேற்று சால்வி அணிவித்து மரியாதை செய்தார். தேசிய அளவில் நடைபெற்ற அறிவியல் கருத்தரங்கில் தென்காசி மாவட்டம் இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவி 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். பெங்களூர் விஸ்வேஸ்வரையா அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழ்நாடு மாநிலம் சார்பில் தென்காசி மாவட்டம் இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சஞ்சு ஸ்ரீலட்சுமி கலந்து கொண்டு குவாண்டம் யுகம் தொடங்குகிறது மற்றும் சாத்தியக்கூறுகள், சவால்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் தனது ஆழமான கருத்துரைகளை எடுத்துரைத்து தேசிய அளவில் 2ஆம் இடம் பிடித்தார்.
இந்நிலையில் மாணவி சஞ்சு ஸ்ரீலக்ஷ்மிக்கு பாராட்டு சான்றிதழ்கள் 24,000 காசோலைகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவி சஞ்சு லக்ஷ்மியை பாரத் கல்வி குழும தலைவர் மோகனகிருஷ்ணன், செயலாளர் முனைவர் காந்திமதி மோகனகிருஷ்ணன் பெற்றோர்கள் பாராட்டு தெரிவித்தனர். ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அண்ணாமலையார் கோயிலில் ஐப்பசி மாத சோமவார வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை தரிசனம் செய்தனர். இதில் நந்தி பகவானுக்கு சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், விபூதி, குங்குமம், பன்னீர், பஞ்சாமிர்தம் திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. நாமக்கல்லில் எனது இளைய பாரதம் மேரா யுவ பாரத் மை பாரத் அலுவலகம் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தின பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என அவ்வலுவலகத்தின் கணக்கு மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முனைவர் பா. வள்ளுவன் நாமக்கல்லில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறினார். நாமக்கல்லில் உள்ள இளைய பாரதம் அலுவலகம் சார்பில் நடத்தப்பட உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது பாத யாத்திரை நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள இளைய பாரதம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கணக்கு மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முனைவர் வள்ளுவன், நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது பிறந்த தின பாத யாத்திரை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து விளக்கம் அளித்து பேசினார். நாமக்கல் அருகே கிராம ஏரியில் மண் அள்ளுவதை தடுக்க கோரி விவசாயி தேசிய கொடியுடன் மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ரங்கப்பன் நாயக்கன்பாளையம் கிராமத்தில் 80 ஏக்கரில் அமைந்துள்ளது விவசாய ஏரி. இந்த ஏரியில் வண்டல் மண் அடிப்பகுதியில் செம்மண் நிறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் நேற்று சில சமூக விரோதிகள் இரவு டிப்பர் லாரி பொக்லைனுடன் வந்து மண் அள்ளுவதாக கூறி ஏரிக்குள் சென்றனர். இதை பார்த்த விவசாயிகள் பலர் அவர்களை தடுத்து நிறுத்தும் பொழுது அவர்கள் தப்பி ஓடினர். இது தொடர்பாக இன்று அந்த பகுதியை சேர்ந்த முருகேசன் என்பவர் தேசிய கொடியுடன் அவருடைய நண்பர்கள் சுப்பிரமணி, முருகேசன் ஆகியோருடன் தேசிய கொடி ஏந்தி மனு கொடுக்க வந்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. நாமக்கல்லில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் 450 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்ட சிலம்ப ஆசான் மற்றும் பயிற்சியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் வலையப்பட்டி அடுத்துள்ள ஷென்ஹில் அகாடமி பள்ளியில் நடந்தது. இதில் பள்ளி தாளாளர் ரஞ்சித், முதல்வர் யுகப்பிரியா மற்றும் குத்துச்சண்டை வீரர் பிரசாத் ஆகியோர் போட்டிகளை தொடங்கினர். இதில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 6 பிரிவுகள் கீழ் போட்டிகள் நடந்தது. போட்டி ஏற்பாடுகளை சிலம்ப ஆசான் மற்றும் பயிற்சியாளர் நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜேந்திரகுமார், செயலாளர் மோகன்ராஜ், பொருளாளர் சிவானந்தம் உள்ளிட்டோர் செய்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றிதழ் பதக்கங்களை நாமக்கல் மாவட்ட தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் நாராயணமூர்த்தி வழங்கி சிறப்புரையாற்றினார். ராசிபுரம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் ஐப்பசி மாத சோமவார வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. இதில் நந்தி பகவான் வெள்ளி கலசத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் நந்தி பகவானுக்கு பால், சந்தனம், தயிர், விபூதி, குங்குமம், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. ஓசூரில் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மாரச்சந்திரம், உளியாலம் உள்ளிட்ட 7 கிராமங்களில் உள்ள 2000 ஏக்கர்கள் பாசன நிலத்திற்கு பட்டா வழங்கிட தனி மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் தாசில்தார்கள் அலுவலகம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டும் தற்பொழுது வரை பட்டா வழங்கவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் பத்திரத்தை தராமல் மோசடி செய்துவிட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 வயது பேத்தியுடன் பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி புதிய முனிசாமிபுரத்தை சேர்ந்தவர் மெல்சி அக்ஷனால் என்ற பெண் தனது 3 வயது பேத்தியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் சுமார் 1 கோடி மதிப்புள்ள என்னுடைய சொத்தை தயாளன் என்பவர் எனக்கு வெறும் 5 லட்சம் தந்துவிட்டு ஒத்திக்கு வீடு பார்த்திருக்குமாறு கூறி என்னை ஏமாற்றினார். இதை அறிந்த நான் அவரிடம் சென்ற போது அதை என்னால் தர முடியாது என்று கூறினார். எனவே எனக்கு என் வீட்டை மீட்டு தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் இதில் சரியான
தீர்வு வரவில்லை என்றால் என்னுடைய மகள் மற்றும் பேத்தியுடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கூறினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கல்லூரி அணிகளுக்கிடையே மின்னொலி கூடைப்பந்து போட்டிகள் பெண்கள் பிரிவில் பெங்களூரு அணி, ஆண்கள் பிரிவில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் பெண்கள் பிரிவில் லீக் முறையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரி அணியும் பெங்களூரு அணி ஜெயின் யூனிவர்சிட்டி அணி மோதியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு ஜெயின் யூனிவர்சிட்டி அணி 69-60 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஆண்கள் பிரிவில் சென்னை இந்துஸ்தான் கல்லூரி அணியும் பெங்களூரு ஜெயின் யூனிவர்சிட்டி அணியும் மோதின. இந்த ஆட்டத்தில் சென்னை இந்துஸ்தான் கல்லூரி அணி 77-67 என்ற புள்ளி பெற்று வெற்றி பெற்றது. நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்க பரிசு கேடயம் வழங்கப்பட்டது. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் கடையை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து உடைத்தனர். மதுரையை சேர்ந்த 21 வயதான மாணவியை 3 பேர் கத்தி கும்பல் முனையில் மிரட்டி வலுக்கட்டாயமாக புதர் பகுதிக்குள் தூக்கி சென்று மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த காட்டுப்பகுதியில் கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் பாரை நாம் தமிழர் கட்சியினர் அடுத்து சூறையாடி உள்ள சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் பேருந்து நிலையத்திற்குள் செல்போன் கடையில் சுமார் 1 லட்சம் கொள்ளை போனது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்திற்குள் காஜா மைதீன் என்பவர் செல்போன் பழுது நீக்குவது மற்றும் கடிகாரம் விற்பனை மற்றும் பழுது சரி செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். இதனிடையே இன்று காலை இவரது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த பொதுமக்கள் காஜா மைதீனுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து காஜா மைதீன் கடையை நேரில் பார்த்துவிட்டு காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் 24 மணி நேரம் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பேருந்து நிலையத்தில் 1 லட்சம் கொள்ளை போனது காங்கேயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பீளமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் தனிமையில் காரில் இருந்த கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த 3 பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கோவை பீளமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் தனிமையில் காரில் இருந்த கல்லூரி மாணவியை தூக்கி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவருடன் இருந்த இளைஞரை அரிவாளால் வெட்டி தப்பி ஓடிய 3 பேரை கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் வைத்து போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிக்க முற்பட்ட போது அவர்கள் கையில் வைத்திருந்த அரிவாளால் தலைமை காவலர் சந்திரசேகர் என்பவரை அரிவாளால் தக்கியவர்கள் தப்பி ஓடமை உட்படவே போலீசார் 3 வரையும் காலில் சுட்டு பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்களது பெயர் குணா எனும் தவசி, சதீஷ் எனும் கருப்பசாமி, கார்த்திக் எனும் காளீஸ்வரன் என்பது தெரிய வந்துள்ளது. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் உள்ள சாம்பரில் இறந்த நிலையில் ஒருவரை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் தடாகம் காவல் நிலையம் உட்பட்ட தண்ணீர் பந்தல் பகுதியில் உள்ள தனியார் சாம்பரில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்த நிலையில் உள்ளவர் குறித்து சாம்பர் உரிமையாளர் பிரதீப் கண்ணன் தடாகம் காவல் நிலையம் போலீசாருக்கு தகவல் அளித்தார். தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனை அடுத்து முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் தடாகம் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் ராகவன் என்பது அவரது மனைவி ராஜியுடன் கடந்த 6 மாதமாக பிரிந்து வருவதாகவும் மேலும் இவர்களுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளதும் தெரிய வந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடுஇரவில் ஆம்னி பேருந்து பற்றி எரிந்த சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து திருச்சி செல்வதற்காக 15 பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பெரும்பாளி பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது பேருந்தின் இன்ஜின் பகுதியிலிருந்து திடீரென புகை வந்தது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக சாலையின் நடுவே பேருந்தை நிறுத்தி பேருந்தில் பயணம் செய்த பயணிகளை இறக்கினார். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த பல்லடம் தீயணைப்புத் துறையினர் பற்றி எறிந்த தீயை போராடி அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி தனியார் மண்டபத்தில் மாவட்ட பிரதிநிதி ஆர் மாரி தலைமையில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி தனியார் மண்டபத்தில் மாவட்ட பிரதிநிதி ஆர் மாரி தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், முன்னாள் எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர் மானகி பழனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வாட்ஸ்அப் குழுவை தொடங்கினர். இதில் மாவட்ட துணை செயலாளர் SM சுந்தரராஜன், சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் இம்தியாஸ், படப்பை அம்மா பேரவை செயலாளர் ராஜேந்திரன், மோகன்ராஜ், குப்புசாமி, ராஜா, கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கலப்பை மக்கள் இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 10 ஏழை பெண்களுக்கு ஆட்டோக்கள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. கலப்பை மக்கள் இயக்கம் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அதன் நிறுவன தலைவர் PD செல்வகுமார் ஆட்டோ ஓட்டும் அனுபவம் உள்ள ஏழை பெண்கள் 10 பேருக்கு ஆட்டோக்கள் வழங்கி ஊக்கப்படுத்தினார். தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்பதோடு நின்றுவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு
சமூக சேவைகள் முன்னெடுத்து செய்வதற்காக கலப்பை மக்கள் இயக்கம் தொடங்கினோம் என்றும் இப்பொழுது 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த முடிவெடுத்து பெண்களின் உழைப்புக்கு மதிப்பளித்து ஏழை எளிய ஆட்டோ ஓட்டுநர் பெண்கள் 10 பேருக்கு ஆட்டோக்கள் வழங்குவது என தீர்மானித்து செயல்படுத்தி இருக்கிறோம் என்று தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ அங்காளம்மன் பாராமெடிக்கல் கல்லூரியில் மாணவர்களுக்கு செய்முறை துறை சம்பந்தமாக விளக்கங்களுக்கு கள ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூரில் ஆதார் மருத்துவமனை மற்றும் ஈரோட்டில் மாருதி மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, பிசியோதெரபி, இருதயம் மற்றும் குழந்தைகள் மருத்துவர் களப்பணி ஆய்வை மாணவர்கள் மேற்கொண்டனர். இதில் மாணவர்களுக்கு அத்துறையை சார்ந்த மருத்துவர்கள் விளக்கம் அளித்தனர். நிகழ்வில் அங்காளம்மன் பாராமெடிக்கல் கல்லூரி தாளாளர் சிலம்பரசன், முதல்வர் துரை மற்றும் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள், ஆசிரியர்கள் உடனிருந்தனர். கோவையில் இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 3 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது ஆண் நண்பர் மீது எவ்வித தவறும் இல்லை என கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்தார். கோவையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் இன்று அதிகாலை துப்பாக்கியால் காலில் சுட்டு கைது செய்தனர். இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், அனுமதியின்றி நடைபெற்ற போராட்டத்தில் பாஜகவினர் தீப்பந்தங்கள் ஏந்தியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ஆதாரங்களை திரட்டி வருகிறோம் என்றும் 3 கூலிப்படையை சேர்ந்தவர்களா என்பது குறித்து அடுத்த விசாரணையில் தான் தெரியவரும் என கூறினார். கிருஷ்ணகிரி வட்டம் காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சி பாகம் 38 வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி வட்டம் காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சி பாகம் 38 வாக்காளர்கள் திரு மோகன், திருமதி அமுதா, திரு அருண் இவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார். இதில் வருவாய் கோட்டாட்சியர் திரு ஷாஜஹான், வட்டாட்சியர் திரு ரமேஷ் மற்றும் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் உடனிருந்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நிறுவன தலைவரும் சுதேசி நாயகனுமான தா வெள்ளையன் அவர்கள் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை தென்சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் தலைவர் துரைமாணிக்கம் தலைமையில் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை நிறுவன தலைவரும் சுதேசி நாயகனுமான வெள்ளையன் அவர்கள் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை தென்சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் தலைவர் துரைமாணிக்கம் தலைமையில் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தலைவர் சவுந்தரராஜன், பொதுச் செயலாளர் மிஸ்னர் கரந்த் வெள்ளையன், பொருளாளர் பீட் முகமது வெள்ளையன் அவர்கள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கினர். இதில் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் துரைமாணிக்கம் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை செய்தார். செயலாளர் சிவா, பொருளாளர் டிஎஸ்பி விவேகானந்தர் மற்றும் பூவி ஜெயக்குமார், அம்ஜி சரவணன் உள்ளிட்ட தென்சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள், படப்பை சுரேஷ், ஸ்டாலின், பொன்ராஜ், ஜான் பிரிட்டோ, பாலகிருஷ்ணன், ராஜ் செல்வம், இளைஞரணி செயலாளர் சரவணன், முருகை தொகுதி செயலாளர் ஸ்டின்வா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெள்ளையன் அவர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். சென்னை ராமபுரம் எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் தென்னிந்தியாவின் உயர் சிறப்பு எண்டோஸ்கோபி பிரிவுடன் கூடிய இறப்பை மற்றும் கல்லீரல் சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை ராமபுரம் எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் தென்னிந்தியாவின் உயர் சிறப்பு எண்டோஸ்கோபி பிரிவுடன் கூடிய இறப்பை மற்றும் கல்லீரல் சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சிவா, இறப்பை, குடல் மற்றும் கல்லீரல் நலத்துறை தலைவர் முதுநிலை மருத்துவ நிபுணருமான டாக்டர் அருள் பிரகாஷ், இறப்பை, குடல் மற்றும் கல்லீரல் நலத்துறை முதுநிலை மருத்துவர் நிபுணர் டாக்டர் தருண் ஜார்ஜ் ஆகியோர் முன்னிலையில் நடிகர் பார்த்திபன் இதனை திறந்து வைத்தார். சென்னை ராமபுரத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் புதிய கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது. சென்னை ராமபுரத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் புதிய கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது. இதன் மூலம் அதிநவீன எண்டோஸ்கோப் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிகழ்வில் நடிகர் பார்த்திபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவத்தில் விஜய் மட்டும் பொறுப்பல்ல என்றும் அஜித் சொல்லியிருப்பதன் மூலம் இனிமேல் இதுபோன்ற துயர சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதை அவர் கூறுகிறார் என புரிந்து கொள்கிறேன் என்றும், மேலும் கரூருக்கு இரங்கல் தெரிவிக்க விஜய் சென்றால் கூட கூட்டம் எதிர்பாராத விதமாக கூடும் என்றும் அவரே தெரிவித்தார். நெல்லை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் மற்றும் மனு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை மாநகராட்சி பாளை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளை மண்டலம் 38வது வார்டு விஎம் சத்திரம் ராமர் கோயில் தெருவில் அரசிற்கு சொந்தமான பொது பாதையினை தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் நடந்து செல்ல முடியாதபடி ஆக்கிரமிப்பு செய்து பிரச்சனை செய்து வருவதாக சமூக நல்லிணத்திற்கு எதிரான சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுத்திட கோரியும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையினர் மாநகராட்சி மேயரிடம் மனு அளித்தனர். கோவையில் அதிக உடல் எடையை அதிநவீன மருத்துவர் தொழில்நுட்ப வசதிகளுடன் குறைக்க மைனஸ் கிளினிக் துவங்கப்பட்டுள்ளது.
கோவையில் அதிக உடல் எடையுடன் உள்ளவர்கள் தங்கள் உடல் எடையை குறைத்து தன்னம்பிக்கை தரும் வடிவமைப்பை பெற உதவும் அதிநவீன சிகிச்சைகளை வழங்கும் நிறுவனமான மைனஸ் கிளினிக் அதன் முதல் கிளினிக்கை துவக்கியது. இந்த புது கிளையை பிரபல திரைப்பட நடிகை பிரியா ஆனந்த் துவக்கினார். கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள கிழக்கு பெரியசாமி சாலையில் ஜாவேரி பிரதர்ஸ் நகைக்கடைக்கு அருகே அமைந்துள்ளது. இதில் SSVM குழும நிறுவனங்கள் அறங்காவலர் திரு மோகன்தாஸ் மற்றும் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் மணிமேகலை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இதில் மைனஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் சரண்வேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி பாதுகாப்பு வேண்டி மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிவிடையாம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கலியமூர்த்தி மகன் மணிகண்டன் என்பவரை கடந்த 4 ஆண்டுகளாக வானாபுரம் அருகே உள்ள பாசார் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் அவர்கள் மகள் தங்கரோஜா காதலித்து வந்தார். இந்நிலையில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மணிகண்டனை காதலிக்கும் விவகாரம் தங்கரோஜா பெற்றோருக்கு தெரிய வந்தது. தங்கரோஜாவை அவர்களின் மாமா பையனுக்கு திருமணம் செய்ய முயற்சி செய்ததால் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் என்றும், இந்நிலையில் எனது உறவினர் மற்றும் பெற்றோர் ஆகியோரால் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது என மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு திரு.வி.க. சாலையில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் பார்வையிட்டார். திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு பகுதி திரு.வி.க. சாலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருப்பணி மேற்கொள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் BLO மூலம் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வழங்கப்படும் பணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் வரதராஜன், தேர்தல் வட்டாட்சியர் திருமலை, உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நகராட்சி ஆணையாளர் சாந்தி, திருப்பத்தூர் வட்டாட்சியர் நவநீதன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர். திருப்பூரில் புதிதாக ரோலக்ஸ் ஃபிட்னஸ் ஜிம்மை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் குமார் நகர் 60 அடி ரோட்டில் புதிதாக ரோலக்ஸ் ஃபிட்னஸ் ஜிம் திறப்பு விழா நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் குத்துவிளக்கேற்றி தொடங்கினார். இதில் வடக்கு நகர பொறுப்பாளர் தங்கராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட பின்னர் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ரோலக்ஸ் ஃபிட்னஸ் ஜிம்மை திறந்தனர். இதில் ஜிம் உரிமையாளர்கள் ராஜா மற்றும் மணிகண்டன் ஆகியோர் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், திமுக மாநகர பொறுப்பாளர் தங்கராஜ் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் கார் மீது பயங்கர தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. சேலம் ஆத்தூர் பெத்தநாயக்கன் பாளையம் வடக்காந்தப்பட்டி பகுதியில் கட்சியின் நிர்வாகி துக்க நிகழ்விற்கு சென்றுவிட்டு சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அன்புமணி தரப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கார் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் கார்களை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. இதில் பாதிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சேலம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தரப்பினர் கூறினர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கிளைக்கழக பிரதிநிதிகள் BLA2 சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு பற்றிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கிளைக்கழக பிரதிநிதிகள் BLA2 சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு பற்றிய ஆலோசனைக் கூட்டம் கலைஞர் இல்லம் கொளக்காநத்தத்தில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் N. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி பொறுப்பாளர் அருண் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் நடராஜ் தியேட்டர் அருகே நொய்யல் ஆற்றின் மீது 14 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பாலத்தை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பூர் மாநகர் நடராஜ் தியேட்டர் அருகே நொய்யல் ஆற்றின் மீது 14 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பாலத்தை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நிகழ்வில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் மணிஷ், மாநகராட்சி ஆணையர் அமித் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், திருப்பூர் வளர்மதி பாலம் அருகே கட்டப்பட்டு வரும் சப்வே பாலத்தை கடந்த 10 ஆண்டுகளில் கட்டியிருந்தால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்திருக்கும் என்றும், ஆனால் திமுக அரசு அதனை செய்யவில்லை என செய்தித்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் கந்துவட்டி நபர் மிரட்டலால் ஒரு குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சின்ன மசூதி தெருவில் வசிப்பவர் குமரன். இவர் நகை பாலிஷ் போடும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2024 ஆண்டு பஜனை மட தெருவில் வசிக்கும் ராதாம்பூர் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரிடம் 34 லட்சத்திற்கு வீடு வாங்கியுள்ளார்.
வங்கியில் காசோலை மூலம் பெற்ற பணம் மற்றும் குமரன் நேரடியாக சுரேஷிடம் கொடுத்த தொகை என 41,40,000 கொடுத்துள்ளார். இதனிடையே மீதமுள்ள 2 லட்சத்தை தர மறுத்து தற்பொழுது குமரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், எனவே சுரேஷ் மீது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குமரன் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் பணி தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பேரூராட்சி பகுதியில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். வாக்காளர்கள் இது தொடர்பான தங்களுக்கு தேவையான விளக்கங்களை 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மிருணாயணி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தும் விண்ணப்ப படிவத்துடன் வாக்காளர் எந்த ஒரு ஆவணமும் இணைக்க தேவை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வாக்காளர் பட்டியலை பிழைகள் இல்லாமல் தூய்மைப்படுத்துவது, தகுதியுடைய வாக்காளர் எவரும் விடுபடக்கூடாது என்பது திருத்தத்தின் முக்கிய குறிக்கோளாகும் மற்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் படிவத்துடன் வாக்காளர்கள் எந்த ஒரு ஆவணமும் இணைக்க தேவையில்லை என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எடுத்தனூர் பள்ளி மாணவர்கள் புகையிலை மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எடுத்தனூர் பள்ளி மாணவர்கள் புகையிலை மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு மன்ற செயல்பாடு மற்றும் பேரணி நடத்தினர். இந்நிகழ்வில் தலைமை ஆசிரியர் ஏழுமலை தலைமை தாங்கினார். இதில் உதவி தலைமை ஆசிரியர் கருப்பையன், முன்னாள் பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஏழுமலை, மணியரசன், அருள்நாதன், திருமதி லேகா, திருமதி பிரதீபா மற்றும் இருபால் ஆசிரியர் பெரியோர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். அவினாசி பாளையத்தில் உள்ள கோயில் அர்ச்சகர் மற்றும் அறங்காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு சென்ற நபர்களை கோவிலுக்குள் நுழைய வேண்டாம் என்று இழிவாக பேசிய கோயில் அர்ச்சகர் மூர்த்தி மற்றும் அறங்காவலர் வாசு மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதித்தமிழர் முன்னேற்ற கழக குண்டடம் ஆலிமுத்து தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மின்சாரம் தாக்கி மரணமடைந்த தனது கணவருக்கு முதலமைச்சரின் நிவாரணத் தொகை இதுவரை வழங்கவில்லை என பெண் ஒருவர் மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் வயலூர் கிராமத்தை சேர்ந்த சங்கீதா அவர் கணவர் பஞ்சநாதன் 2018ஆம் ஆண்டு வெளியூர் வேலையின் போது மின்சாரம் தாக்கி மரணமடைந்தார். இதனையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரணத் தொகை 1 லட்சம் ரூபாய் வழங்க ஆணை பிறப்பித்தார். ஆனால் இதுவரை எனக்கு இந்த தொகை வழங்கவில்லை என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சங்கீதா மனு அளித்தார். மயிலாடுதுறையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி பேட்டியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த பருவமழை காரணமாக கங்கனம்புத்தூர், அருண்மொழி தேவன், கடுவன்குடி, ஏனாதிமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.